குழந்தை என்ன வீடு வரைக்கும் போகணும், ஆட்டோ வருமாண்ணா? வராதுப்பா, சவாரி இருக்கு. அண்ணா குழந்தை என்ன வீடு வரைக்கும் போகணுண்ணா, ஆட்டோ வருமா? ஆட்டோ வராதுப்பா, சவாரி இருக்கு. யாருமே வர மாட்டாங்க. என்னண்ணா குழந்தை என்ன வீட்டுக்கு போகணுமா? ஆமாம் தம்பி. அட நம்ம ஆட்டோல இருங்கண்ணே, நான் கூப்பிட்டு போறேண்ணே உங்களை. ஏன்பா குழந்தை வீட்டில் இறக்கி விட சொன்னா ஏதோ குறுக்கு சந்தில் இறக்கி விட்டுருக்க? ரொம்ப பக்கத்தில் தானே இறக்கி விட்டுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு லெஃப்ட் கட் பண்ணி ஒரு ரைட் கட் பண்ணா பெரிய பங்களா இருக்கும். அதுதான் குழந்தை பிரதர்ஸ் வீடு. அதுக்கு அந்த வாசல்ல இறக்கி விட்டுருக்கலாம்ல. ஸ்டாண்டில் பார்த்தீங்களா, எவனாவது ஒருத்தனாவது வந்தானா? இனிமே இந்த பக்கம் தலை வச்சா படுக்க மாட்டேன்னு என் சொந்த ஊருக்கே போயிடலான் இருக்கேன். சொல்லாது செய். குழந்தைன்னு சொன்னா குரிலாவா இருக்கானுங்க. எங்க பேங்க்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி அடமானம் வைக்கப்பட்ட மிஸ்டர் ராமச்சந்திரனோட இடம் கும்பகோணம் நகராட்சிக்கு பின்புறம் இருக்கு. 1000 சதுரடி பரப்பளவு, மாட்டு தொழுவ இடம் ஏலத்துக்கு வருது. ஆரம்ப விலை ஏலத்தோட மதிப்பு 3,40,000. 4 லட்சம். 4 லட்சம். 5 லட்சம். 5 லட்சம். ஹாய். ஏன்னா கேட்டுடலாமா? 6 லட்சம். 6 லட்சம். கேட்கறவங்க கேட்கலாம். நமக்கு தான் குழந்தைகளை காணா. 6 லட்சம் ஒரு தடம், 6 லட்சம் 2 தடம், 6 லட்சம் 3 தடம். ஐயா ஏலம் முடிஞ்சு போச்சுங்க. ஐயர் தான் ஏலத்தொகை 6 லட்சம் ரூபாய் கேட்டு எடுத்திருக்காரு. ஐயர் 6 மணி கோயிலுக்கு போணுமா? போணுமா? நான் ஐயரு 6 மணிக்கு தான் கோயிலுக்கு போணுமா? என்ன இல்லைங்கண்ணா, நாங்க இப்பவே போயிருவோம். போய் தொலையா. ஈவினிங் ஐ வில் கம். டிஃபன் எடுத்தவி. என்னங்கண்ணா? பிரசாதம். சரிங்கண்ணா, வரேண்ணா. ஆரம்பிங்கப்பா. எங்க பேங்க்ல ஏலத்தொகை 3,40,000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். 3,40,000 ஒரு தடம், 3,40,000 2 தடம், 3,40,000 3 தடம். நம்ம ஊரு பிள்ளைங்க இன்னும் நம்ம மேல ரெஸ்பெக்ட் வச்சுக்கிறாங்க. மரியாதை போலாம். தேங்க்யூ. ஐயா பணம் என்ன ராமச்சந்திரா? பணத்தை நானே கட்டிடுறேன் ஐயா. அப்புறம் என்ன பண்ணுது? இடத்துக்கு சொந்தரே சொல்லிட்டான். பத்திரத்தை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரிங்க ஐயா. பாய். ஏய் நான் எல்லாம் உட்கார்ந்துக்கிறீங்க. போங்க போங்க, வீட்ல உங்க பொண்டாட்டில தேட மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. செய்யறோம் மச்சி. ஓகே மச்சி. மச்சி நீ சொன்ன மாதிரி அந்த பச்சை குழந்தைய பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுறேன்டா. அவன் பேருக்கு தான் பச்சை குழந்தை, ஆனால் பண்ணுறதெல்லாம் படு பயங்கரமான வேலை.
எல்லாருக்கும் உயிர் பயம் காட்டி அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மொட்டை அடிக்கிறது தான் அந்த மொட்டையோட ஸ்டைலு. பாம் வைக்கிறது அவ்வளோ ஈஸியாக சொல்கிறான்டா. மச்சான் பச்சை குழந்தையாவது பரவாயில்லடா. அவன் தம்பி இருக்கான் பாத்தியா, கை குழந்தை கார்ஜிலா வாயன். அவன் முன்னாடி கை நீட்டி பேசினாலே கையை லபகன்னு கடிச்சு துப்புறான்டா. அதில் தான் அவன் ஸ்பெஷலிஸ்டே. இது எல்லாத்தையும் விட அவனை சுற்றி ஒரு ரவுடி கூட்டமே இருக்குடா. அதை மீறி எப்படி வச்சு ஏமாத்துறவனையும் மொட்டை அடிக்கிறவனையும் பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்களே. இந்த கும்பகோணத்தை தான் பாக்கெட்டில் வச்சிட்டு இருக்க அந்த குழந்தையோட கொடூரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிற பஸ்ஸில் சீட்டு இல்லாட்டியும் நடந்தே போய் சேர்ந்துருவீங்கடா. என்ன மச்சி நீ இப்படி சொல்ற? இந்த விஷயத்தை நம்மளால முடிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கடா? நீங்கள்லாம் அவனோட பலத்தை பார்க்குறீங்க, நான் பலவீனத்தை பார்க்குறேன். அண்ணனுக்கு பிறந்த நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. குழந்தை அண்ணனுக்கு பிறந்த நாள் குதூகலமாக குடிச்சா என்ஜாய் பண்ணுவோம். யாராது யாராது? நான் தாங்க. நான் தான்ண்ணா? நான் தாங்க. நான் தான்ண்ணா? யாரா? பாக்கெட்டு ஏற்படத்துல வர நமிதா மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கு. ஹே மச்சான், நீ கூட தான் பார்க்கறதுக்கு சரத்குமார் மாதிரி சாஃப்டா இருக்க. சாஃப்டா இருக்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஏரியா ஞாபகம். எந்த ஏரியாடா? அங்கெல்லாம் கை வைக்காதடா, குடிக்க ஒரு நாயே. எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரே குயில் மாதிரி இருக்குண்ணா, ஆடுனா மயில் மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆட்டத்தை பார்க்கணுமா? கொஞ்சம் அந்த பக்கமா வரீங்களா? ஏய் அண்ணன் ஃபர்ஸ்ட் போய் டீல் பண்ணிட்டு வந்துடுறேன். மொத்தமா போலாமா? அவங்களே சொல்லிட்டாங்களே, வாங்கண்ணே போலாம். ஆனாலும் நான் தான் ஃபர்ஸ்ட். சரியா வாங்கயா. என்னத்தை அடிச்சான்னு தெரியலையே, ஒரே மயக்கமா இருக்க. அந்த பண்ணி முடிஞ்சுவா எனக்கு தெரியும்ல, அதான் அவனை எழுப்பி கேட்கலாம். பணம் இருக்க இடத்த கேட்டா நம்ம பொட்டலாம் போட்டு அனுப்பிடுவான்டா. அவன் வச்சு அவன் தலையை மட்டும் போய் சீவி விட்டு வந்துடுறேன். ரொம்ப நாள் அவன் மண்டை இப்படியே இருக்கு, என்னால் பார்க்க முடியல. சீவி விட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சும்மாறா. சும்மாங்கடா, எங்கடா அவன் கண்ணை முழிச்சானா நம்ம கதையை க்ளோஸ் பண்ணிடுவான்டா. தூத்து பார்த்துட்டு இல்ல மச்சி, இந்த மூஞ்சில ஏதோ மிஸ் ஆகுது. என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுவா பாரு. சூப்பர் மச்சி, எப்படா மூணத்துல இறங்குனே 3 குழந்தைங்களுக்கு 3 வாங்கி வச்சுட்டேன். நல்லடா நீ. குடு என் அழகு ராசாத்தி. எங்க வாய் தரங்க, வாய் தரங்க. அவ்வளவு பெருசா தரங்க, இங்க பூவுமே தெரியுது. இங்க பாரு, இந்த மூஞ்சி அழகா இருக்கு.
சரி சொன்ன கேளுவா. தம்பி கை குழந்தை எதுக்கு இவன் தூங்க கூடாம குழந்தை கத்தின்னு உயிரை வாங்குறான். வரண்டா தூங்கும்போது யாரை கத்தினா என்ன மூஞ்சிலாம் கோலம். நம்ம வீட்டுக்குள்ள 2-3 பேர் இறங்கிட்டானுங்கடா. நம்ம வீட்டுக்குள்ளயா? நம்ம பிள்ளை தூங்க போயிட்டானுங்க. அவங்கள வச்சு அப்படியே செய்யறேன். இவனுங்களை நம்பி ஆரம்பிச்சு வாய் பேசாம வாடா. சரிடா, முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நைட்ல தூங்க விட அவங்களுக்கு அப்புறமா இப்ப யாரப்பா டவுட்டே இல்ல குழந்தை பிரதர்ஸ் நாங்க தானப்பா. என்னண்ணே உங்க வாயில நிப்பிள் வச்சுட்டு போயிட்டானுங்க. அதானே அண்ணா, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் வாயில நிப்பிள் வச்சு வாயில நம்ம நிப்பிள் வைக்கிறேன். மகிழ்ச்சி இன்பம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆளுங்க எல்லாரும் எங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்துருவானுங்க. அப்புறம் எல்லாரையும் மொத்தமா பரலோகம் அனுப்பிடுறேன். அப்புறம் என்ன நிப்பல சொன்னா ஐயோ உங்க நிலைமையில நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடா. மிக்க மகிழ்ச்சி. நான் தான் முதல்ல சொன்னல, வயசானவங்களை வாக்கிங் அனுப்பி சேசிங் அனுப்பான்னு சொன்னா கேட்கிறேன். நீ இந்த மாதிரி எம்கே வந்து நிக்கிறானு. டேய் எதுக்குடா சிரிக்கிற பண்ணி? டேய் போதுடா உன் சிரிப்பு. நித்துறான்றல எங்கடா இருக்கிறானுங்க உனங்க? கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்றதுக்கு நீ ஒன்னும் வல்லரசு விஜயகாந்த் கிடையாது, நான் வாசிம் கார்டு கிடையாது. சாவும் போது கூட தேவையில்லாம பஞ்ச் அடிக்கிறானே. ஏண்டா என்ன நீங்க 2 பேரும் கொல்ல போறீங்களா? ஆமா. அது உங்களால முடியாதுடா. ஏன் முடியாது? அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்லடா. இப்படியே பேசுனா எப்படிடா உயிரோட இருப்பான்? நான் அவனை பொண்ணு. நீ வெட்டி எறியறதுக்கு நான் ஒன்னும் வாழை மரம் கிடையாது, வழுக்கு மரம்டா. அருவாள் எடுத்துட்டு வந்து என் கழுத்து மேல வச்சு பார். என்னது இது? பஞ்ச் டயலாக். ஓ பஞ்சா. டேய் டேய் பண்ணி மூஞ்சிவாயா, ரிங்டோனை கேட்டல்ல? நரசிம்மா படத்துல கேட்டேன். சாக்கடிச்ச மாதிரி தான் இருக்க, பாத்து. தானாவே வந்து மாட்டுது ஆடு. மண்ணாது பயமா இருக்குதுல, பேசு. நீ பேசுறதே குழந்தைகிட்ட தான்டா. ஏய் நீ மட்டும் இங்க வரல, மிமிக்ரி இல்ல, ஆளோட மூச்சு காத்து நின்றோம். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் கும்பகோணத்துக்காரனோட வச்சுக்க, என்கிட்ட வேணாம். நான் சொல்றத மட்டும் கேளு. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல,
உனக்கு உன் பொருள் வேணும்னா எனக்கு என் ஃப்ரெண்டு வேணும். நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டு வாடா பெண்ண. என்ன சொல்றான் அந்த சின்ன பையன்? கரெக்டா தானே சொல்லியிருக்கான். இருந்தாலும் அதை அவன் சொல்லக்கூடாதுல்ல. அவனை நம்ம தூக்குறோம். மகிழ்ச்சி. டேய் வாங்கடா. டேய் இவனுக்கு பேட்டா காசை கொடுத்து விடுறா.